குருவாழ்க குருவே துணை. இன்றுவரை உலகில் தோன்றிய சித்தர்கள், ஞானிகள் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உலகமெங்கும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஞானாசிரியர்கள் மதிநுட்பமும் சூக்ஷ்மமாக எழுந்தருளி நம்மை இந்த தவத்தில் வழிநடத்துமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு தொடங்குவோம். இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதிப் பயனாகிய சந்ததமும் எனை மறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷச் செய்தி இதுவே. சந்ததமும் எனை மறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷச் செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். நாடி சுத்தி. வாழ்க வளமுடன். இனி நமக்காக ஒரு ஆழ்ந்த தவம் நிறுத்திய பேராசிரியர் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இன்றைய ஞானமும் வாழ்வும் கவியிலிருந்து சிந்தனை வழங்குவதற்காக முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய கவியின் தலைப்பு அறிவாட்சி மலர்க. அறிவு ஆட்சி மலர்தல். அறிவின் பயணமே இந்த உலகம், வாழ்க்கை எல்லாமே. அறிவு ஆட்சிக்கு வந்து விட்டால் எப்படி இருக்கும்? அதாவது மகாபாரதத்துல பாண்டுனுடைய ஆட்சியில மக்கள் நல்லா இருந்தாங்க. பாண்டு வனவாசம் போன உடனே பாண்டவர்கள் எல்லாம் மைனர், அதனால டெம்பரரி கவர்மெண்டா திருதராஷ்டிரன் கைக்கு வந்தது. பிறகு அஸ்தினாபுரம் என்ன ஆட்சி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். என்ன சொல்ல வந்தது பாரதம் என்றால், அறிவு ஆட்சி செய்யவில்லை என்றால் ஆணவம் ஆட்சிக்கு வந்துவிடும். ஆணவம் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அழிவுதான் நிச்சயம். இந்த பிரபஞ்சம் என்ற உலகத்துல எல்லாமே அறிவின் ஆட்சி தான், பூமியிலே மனிதர்களை தவிர. இப்ப மனித சமுதாயத்துல எது ஆள்கிறது என்றால், பெரும்பாலும் அதாவது 0.111 அந்த லெவல் தவிர மீதி முழுவதும் 99.999 வரைக்கும் ஆணவமே ஆட்சி செய்கிறது.
அதுல சில படித்தளங்கள் உண்டு. ஆணவத்திலையும் படித்தளங்கள் உண்டு. அது எப்படி குறித்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, 3 இதிகாசங்கள். ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம். இந்த 3ல் 3 வகையான வில்லன்கள். 3 பேர் ஆணவத்தின் வசப்பட்டவர்கள் தான். ஆனா 3 படித்தளங்களாக ஆணவம் காட்டப்படுகிறது. முதலாவது என்ன? ராமாயணத்தினுடைய வில்லன் ராவணன். யார் சொன்னாலும் தன்னை திரித்துக் கொள்ள விரும்பாத ஒரு அடமண்ட் ஈகோ. இது இன்றைக்கு நிர்வாகத்தில், அதிகாரத்தில், அரசியலில் எல்லாம் எதிர்க்கிறது. மகாபாரதத்துல வில்லன் துரியோதனன். இவன் தன்னை திரித்துக் கொள்ள விரும்புகின்றான். அவனால முடியாது இல்லையா? அப்ப அறிவின் துணை கொள்வதற்காக கர்ணனை நண்பனாக்கிக் கொள்கிறான். கடைசி வரைக்கும் பார்த்தோம் என்றால் திருத்திக் கொள்ள விருப்பம், ஆனா முடியாமல் தோற்று போன பாத்திரம் துரியோதனன். முதலாவது திருத்திக் கொள்ள விரும்பாத அடமண்ட் ஈகோ. 2வது திருத்திக் கொள்ள விரும்பி தோற்று போன பாத்திரம். கந்த புராணத்து சூரபத்மனும் கடைசி கட்டத்தில் அவன் புரிந்து கொள்கின்றான். வந்தது முருகன் அல்ல, சிவனின் மறுவடிவமாக முருகன் வந்திருக்கின்றான் என்று தெய்வத்தை உணர்ந்த பிறகு தன்னை அர்ப்பணித்து விடுகின்றான், சேவற்கொடியாகவும் மயில் வாகனமாகவும். இப்போ ராமனை வணங்குகின்ற யாரும் ராவணனை நினைக்க விட மாட்டாங்க. கிருஷ்ணனை வணங்குகின்ற யாரும் துரியோதனனை நினைக்க மாட்டாங்க. முருகனை வணங்குகின்ற எல்லோரும் சூரபத்மனை சேர்த்தே வணங்குகிறார்கள், சேவற்கொடியாக மயில் வாகனமாக. அப்ப இந்த ஆணவம் 3 படித்தளங்களிலே, திருந்தாத ஆணவம், திருந்த விரும்பி தோற்று போகின்ற ஆணவம், திருந்திய ஆணவம் வணக்கத்திற்குரியதாக மாறுகிறது. அப்ப ஆணவம் திருந்து விட்டால் ஆணவம் இல்லை, அது பக்தனாக தொண்டனாக மாறிவிடுகிறது. எனவே அறிவின் ஆட்சி மலர, இந்த மலர் என்ற சொல்லே முழுமை என்ற அர்த்தம். மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்றார் வள்ளுவப்பெருந்தகை. இப்ப மலர் மிசை ஏகினான் யாரு? அதே சுத்தவெளிதான். துவக்கத்தில் இருந்தது முழுமை வரைக்கும் வந்திருக்கிறது. 0லிருந்து 6 அறிவு வரைக்கும் அது மலர்ச்சி பெற்று நிறை பெற்றிருக்கிறது. இப்ப மலர் மிசை ஏகினான், மனிதன் தானே கடைசி பரிணாமம். இதற்கு மேற்பட்ட ஒரு ஜீவன் வரலே அல்லவா? அப்போ இந்த உலகத்தில் ஒரு முழுமை பெற்ற நிலையிலே வந்த அனைத்தும் இறைவனே. அதே போல நீங்க ஒரு மலர் என்ற சொல்லே பாருங்களேன். விதை, செடி, கொடி, மரம், எல்லா கிளைகள், இலைகள், தண்டு எல்லாம் முடிஞ்சு கடைசியில பூக்கின்ற காலம் மலர். இதுக்கு அடுத்தது அந்த மலர் சூளுற்று கருவாகி அதிலிருந்து விதை, அடுத்த சந்ததி வந்துடும். அப்போ ஒரு விதையின் முழுமை நிலை மலர். மலருக்கு பிறகு மலரிலிருந்து அடுத்த சந்ததி போயிடும். அப்ப மலர் என்றால் முழுமை என்று பொருள். எனவே அறிவின் ஆட்சி மலர்க என்றால் எங்கும் இறைவனின் ஆட்சியே நடக்கணும். அப்படி நடந்தால் உலகம் எப்பவும் போயிட்டு இருக்கும், அதுக்கு பிரச்சனை இல்லை. மனித சமுதாயத்திற்குத்தான் எல்லா பிரச்சனைகளும். எனவே மனித சமுதாயத்திலேயும் அறிவின் ஆட்சி முழுமை பெற்று விட்டால் இங்கு யாரும் எதற்கும் எதற்காகவும் ஆசைப்படவோ பயப்படவோ தேடவோ அவசியம் இல்லை. எல்லாமும் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்கும். அந்த ஆட்சி எப்படி மலரும்? அறிவின் ஆட்சி எப்படி மலரும்? சட்டம் போட்டு திணிக்க முடியுமா?
இல்ல மருந்து மாத்திரை மூலமாக திணிக்க முடியுமா? அவரவர் மனம் திருந்தினால்தான் முடியும். அப்ப அதற்கான வழிவகை என்ன என்றால், அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருகி வர வேண்டும். பெருக்க முடியாதுங்க. பெருக்குதல் வேற, பெருகுதல் வேற. பெருக்குதல் என்றால் நாம விரும்பி ஒன்றை மாற்றுவது. பெருகுதல் என்றால் தானாக ஏற்படுகின்ற தரமாற்றம். இப்போ நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த பயிற்சியை தொடங்கிய நமக்குள்ளேயே எத்தனை சதவீதம் நாம் மாறி இருக்கிறோம் என்று கேள்வி கேட்டா யாராவது 100% சொல்ல முடியுமா? எல்லாரும் அதுக்குள்ளதான் இருக்கும். ஃபெயில் மார்க்கு, பாஸ் மார்க்கு, டிஸ்டிங்ஷன், யாரும் சென்டம் இல்லை. அப்போ திருந்த மாட்டேன் என்று இருப்பவர்கள் யாரு திருத்த முடியும்? யாரும் முடியாது. அதெல்லாம் மகர்ஷி சொன்னாங்க, அது யாரும் திட்டம் போட்டு சட்டம் போட்டு எல்லாம் மாற்ற முடியாது மனிதனை. அவரவர்களாகவே உணர்ந்து திருந்தி வருந்தி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று மாறினால் அல்லாத மாற்றம் நிகழ முடியாது. அதனால் அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருகி வர வேண்டும். அன்பு, கடமை, ஆட்சி, அறம், தொண்டு எல்லாம் அறிவறிந்தோர் விளக்கும்வாறு உணர்ந்து உயர்ந்து போற்றி அருள் நெறியில் மக்கள் எல்லாம் வாழ்ந்து உய்ய வேண்டும். இப்ப யார் வழிகாட்டுவார்கள்? பெருகி வரணும், சரி. அதற்கு வழிகாட்டினால்தானே விருப்பம் கொண்டு பெருகி வர முடியும். இதுதான் வழி என்று தெரியாத போது எப்படி பயணத்தை தொடங்குவது? அதனால் அன்பு, கடமை, ஆட்சி, அறம், தொண்டு. முதல்ல அன்பு இருக்கணும். நம்மை நாம் நேசிப்பது போல, நம் குடும்பத்தை நாம் நேசிப்பது போல, நமக்கு தொடர்பில்லாத உலக மக்களை நேசிக்கக்கூடிய யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று நேசித்தார் ஒருவர். அதுபோல எல்லோரையும் நம்முடைய உடன்பிறப்புகளாக நேசிக்கக்கூடிய அந்த மனம் எப்படி வரும்? அன்பு மலர்ந்தால் மனம் விரியும். அப்படி விரிகின்ற போது கடமை என்ன? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு, ஐவகை கடமைகள். இந்த ஐவகை கடமைகளில் ஒன்றினால் ஒன்று கெடாதவாறு முறையாக சரியாக காலத்தால் துல்லியமாக செய்கின்ற போது அவருடைய நன்மைகள் பரவலாகும். இப்படிப்பட்ட மாண்பு மிக்கவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது காமராஜர் மாதிரி ஒரு மாமனிதர், ஒரு கர்ம யோகி இருந்திருந்தால் இன்றைக்கு உள்ள வருவாய், வரி சுமை இத்தனை லட்சம் கோடி வருமானம் வருகிறது ஒரு மாநிலத்திற்கு. அன்றைக்கு ஒன்றும் இல்லாத காலத்திலேயே நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 300 கோடி மத்திய அரசு கூட கை பணம் தரல. நீ தரட போப்ப நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி 2 ஆண்டு தொடர் பட்ஜெட்ல 150 கோடி ஒதுக்கி என்எல்சியை உருவாக்கினார். இன்றைக்கு இது 3000-4000 கோடி சம்பாதித்து தந்து கொண்டிருக்கிறது. வாங்கி ஏப்பம் விட்டு இருக்கிறது இன்றைய அரசாங்கம். எனவே அறிவு ஆட்சிக்கு வந்துவிட்டால் எல்லோருக்கும் நன்மை தரும். ஆணவம் ஆட்சியில் அமர்ந்து விட்டால் எல்லோருக்கும் துன்பத்தை தான் தரும். தெரிந்தும் துன்பம் தருவார்கள், தெரியாமலும் துன்பம் தருவார்கள். ஏன்னா ஆணவத்திற்கு நல்லது நினைக்கவே தெரியாது. எனவே அன்பு, கடமை, ஆட்சி, அறம், தொண்டு எல்லாம் அறிவறிந்தோர் விளக்கும்வாறு உணர்ந்து உயர்ந்து போற்று. யார் சொல்லுவாங்க? சாமி சொன்னாங்க. ஏதோ சில லட்சம் பேர் கேட்டு, அதுல சில லட்சம் பேர் பயிற்சி செய்து, அதுல சில 1000 பேர் தேர்ச்சி பெற்று, அதுல சில 1000 பேர் இன்னும் கொஞ்சம் உயர்ந்து, இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதே தவிர 820 கோடியை வைத்து ரேஷியோ பார்க்கிற போது என்ன கிடைக்கும்? 0.0000 தான் போகும். அப்ப இந்த அறிஞர் பெருமக்கள் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சொல்வதை கேட்டாத்தானே மாற்றம் நிகழும்.
நீங்க என்ன சொல்ல வந்துட்டீங்க என்று கேட்டா எப்படி மாறும்? எனவே முதலில் சமுதாயத்திற்கு நல்லவற்றை கேட்கக்கூடிய பொறுப்புணர்ச்சி வர வேண்டும். எனவே அறிவறிந்தோர் விளக்கும்வாறு உணர்ந்து உயர்ந்து போற்றி. உணர்ந்தால்தான் உயர முடியும். ஏன்னா உணர்வு என்பது அனுபவம். வெறும் வாய்ப்பேச்சோ அல்லது ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மாதிரி ஒரு விரிவுரை அல்ல. இது அனுபவம். அப்ப அனுபவத்தில் பெறுகின்ற போதுதான் உணர்ந்து அந்த அனுபவம் நம்மை உயர்த்தி வைக்கும். அதாவது தர்மத்தின் பலம் என்று சொல்வாரு இலங்கை ஜெயராஜையா. அதுல தர்மத்தின் பலம் அப்படின்னா, இப்போ உயர்வதற்கு படி வச்சிருக்கிறோம், மாடிப்படி வச்சிருக்கிறோம், லிஃப்ட் வச்சிருக்கிறோம், அப்புறம் வாக்கலேட்டர், எஸ்கலேட்டர், இப்படிலாம் நிறைய வெரைட்டி வச்சிருக்கிறோம். ஆனா அந்த எஸ்கலேட்டர் பாருங்க, முதல் படியிலே கவனமாக கால் வைத்து பற்றி கொண்டால் நம்ம எந்த உயரத்திற்கு போக வேண்டுமோ அது நம்மை கொண்டு சேர்த்து விடும். அதுபோல் அறம் என்ற முதல் படிக்கட்டில் உறுதியாக பற்றி கொண்டோம் என்றால் எந்த உச்சத்தை தொட வேண்டுமோ அது தர்மம் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும். அதான் தர்மத்தின் பலம். எனவே அருள் நெறியில் மக்கள் எல்லாம் வாழ்ந்து உய்ய வேண்டும். அறிவறிந்தோர் விளக்கத்தால் அறம் பழக்கமாகும். அறம் என்பது என்ன? ஈகை, ஒழுக்கம், கடமை. இந்த மூன்றும் இணைந்து விட்டால் அதுவே பழக்கமாக சமுதாயத்தில் பரவி விட்டால் சமுதாயமே அறம் சார்ந்து வாழ்ந்து விட்டார். ராமாயணத்தை முடிக்கிற போது ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். அயோத்தியில் எல்லோருமே எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் யாரும் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாதவர்களாகவும் ஒழுக்கம் சார்ந்தவர்களாகவும் வாழ்ந்தார்கள். அதுதான் ராமராஜ்யம். யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாமல் ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்து விட்டார். இங்க நீதிமன்றங்கள், காவல்துறை எதுவுமே தேவையில்லையே. சூப்பர்வைசர் என்பதே தேவையில்லை. அவரது மனசாட்சியே ஒரு சூப்பர்வைசராக மாறுகின்ற போது புறத்தில் ஒரு சூப்பர்வைசர் எதுக்கு? அவசியமே இல்லை. அப்படி அறிவறிந்தோர் விளக்கத்தால் அறம் பழக்கமாகும். அறக்கல்வி இளைஞர்களுக்கு எளிதில் கிட்ட வேண்டும். இப்படிப்பட்ட அறக்கல்வி ஏன் எளிதில் கிடைக்கவில்லை என்றால், ஓம் சொன்னாலே இது இந்து மதம்ன்றாங்க. தவம், தியானம், பிராணாயாமம் என்றாலே இந்து மதம்ன்றாங்க. இப்படி எல்லாத்துக்கும் சாயம் பூசிட்டு இருந்தா எப்படி? மற்ற நாடுகள பேசுறாங்க இல்லையோ, நம்ம நாட்டுல இதை வச்சே அரசியல் நடந்துட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு சொன்னது போல இங்கே இந்திய மக்கள் எத்தனை பேருக்கு சகனிக்கு 100 உடன்பிறப்புகள் தெரியும்? சகனோடு சேர்த்து 99 உடன்பிறப்புகள், மொத்தம் 100 பேர் சகனி. நமக்கு தெரிஞ்ச 100 பேர் கௌரவர்கள் தான். இவர்களுக்கு முன்பே சகனிக்கு 100 பேர் இருந்தாங்கன்றது அமெரிக்கா சொல்லி கொடுக்குறாங்க. கிறிஸ்தவ நாட்டில் இந்து தத்துவத்தை பேசுறாங்க. அங்க யாரும் கொடி பிடிக்கல. இங்க சப்ஜெக்ட்ல சேர்க்கலான்னு சொன்னா உடனே அதுக்கு ஒரு பேர் வச்சு பாப்பா அவனை முழுங்கிடுவான்னு சொல்லி இப்படி பேசி பேசியே இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு ஏதோ பூதம் காட்டுற மாதிரி இவங்களுக்கு எப்ப பாரு இந்த கருப்பர்களுக்கு வேலை என்னன்னா, பிராமணனுக்கு போட்டு போதம் மாதிரி காட்டணும், இல்லை இந்தியை வச்சு ஒரு போதம் காட்டணும். இப்படியே 7 வருஷம் ஓட்டிட்டானுங்க. ஆனா அவங்க அதை பார்க்கலையே. அப்ப ஏன் சொல்லி கொடுக்குறாங்க? அப்ப நம்முடைய இதிகாசத்தில் உள்ள சாரம் என்ன என்பதை அவர்கள் புரிந்திருப்பதனால அங்க மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இங்க பிறந்த இடத்துல இதுக்கு மரியாதை இல்லாம போச்சு. எனவே இதிகாசத்தில் உள்ள
விளக்கத்தை அறிவியல் பூர்வமாக கொண்டு வாங்க. அறிவியல் பூர்வமாக சொன்னா யார் மறுக்க முடியும்? எந்த மதம் மறுக்க முடியாது, விஞ்ஞானியும் மறுக்க முடியாது. அதைத்தானே வியாசர் சொன்னாரு, அதைத்தானே வால்மீகி வச்சாரு. இடையில வந்து அறவேக்காடுகள் என்ன சொன்னாங்க, அதை வச்சுட்டு எதுக்கு சண்டை போட்டு இருப்பான்னு? எனவே அந்த மகான்கள் என்ன சொன்னார்களோ அதுல பேதமே கிடையாது. பைபிளும் ஒன்றுதான், பகவத்கீதையும் ஒன்றுதான். எனவே இப்படி அறக்கல்வி இளைஞர்களுக்கு எளிதில் கிட்டாதபடி இருக்கின்ற ஒரு அரசியல் அமைப்பு, சமுதாய சீர்கேடு, மக்களுக்கும் அதை பத்தி எந்த கருத்தும் கிடையாது. காரணம் என்ன? இது யாரும் பேசுறதே கிடையாது. பேசினா ராம கதை, கிருஷ்ணன் கதை பேசுறானே தவிர, நாமும் ராமனாக மாற வேண்டும், நாமும் கிருஷ்ணனாக வாழ வேண்டும் என்று யார் பேசுறாங்க? பேசினதானே தெரியும். இது ஒரு வணக்கத்திற்குரிய பேர் அல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டிய ராமாயணம் என்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப இங்கேயும் ஓட்டேன், அங்கேயும் போட்டேன். எனவே இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக விளக்கி சொன்னால் உலகில் உள்ள எல்லா கல்வி நிறுவனங்களும் ஏற்றுக்கொள்ளும். அப்போ அறக்கல்வி இளைஞர்களுக்கு எளிதில் கிட்டும். அறிவறிந்தோர் உள்ளுணர்வின் ஆழ்ந்த கருத்தெல்லாம் ஆட்சி முறையில் மலர்ந்து உலகம் உய்ய வேண்டும். அப்ப அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக 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 இந்த வாழ்க்கையின் அர்த்தம் புரியும், வாழ்க்கையின் நிலையாமை புரியும், இந்த வாழ்க்கையின் நோக்கம் புரியும், வாழ்க்கையின் மகத்துவம் புரியும். அப்போ என்னாகும்? இந்த ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, தேவையில்லாத பல பொருட்களுடைய மால், இதெல்லாம் காணாம போய் ஆங்காங்கே தவ மாற்றங்கள் நிறுவப்படும். ஆலயங்கள் எல்லாம் தவ கூடங்களாக மாறி போகும். அங்கே சடங்கு சம்பிரதாயம் இருக்காது, தத்துவங்கள் பேசப்படும், ஒழுக்கத்தை கற்பிக்கப்படும், ஒழுக்கத்தின்படி வாழ்வதற்கு கண்காணிக்கப்படும். அப்ப சமுதாய மாற்றம் நிகழும். அப்படி அறிவறிந்தோர் உள்ளுணர்வின் ஆழ்ந்த கருத்து எல்லாம் ஆட்சி முறையில் மலர்ந்து உலகம் ஒய்யும். அந்த நன்னாள் தான் உலக அமைதிக்காக ஒரு நாளாக மாறும். எனவே உலக அமைதி என்பது பல மகான்களின் கனவு. அது இன்னும் காணல் நீராக இருக்கிறதை தவிர இன்னும் மெய்ப்படவில்லை. எப்போ மெய்ப்படும்? தானாகவா, சட்டத்தின் மூலமாகவா, இல்ல மருந்து மாத்திரை மூலமாகவா? அவரவர்களே உணர்ந்து திருந்தி வழி தேடி வழி கண்டு பயணிக்க வேண்டும். வழிகாட்டுவதற்கு மகான்கள் இருக்கிறாங்க. நமக்கு வாழ்க்கையின் தேடல் தொடங்கிவிட்டால் குரு தானாக நம்மை தேடி வருவார். நாம் ஒன்றும் குருவை தேட வேண்டாம், குரு தானாக தேடி வருவார். அப்படி மகர்ஷி அவர்கள் இதெல்லாம் தந்துவிட்டு இதே கருத்தை தான் எப்படி எண்ணிக்கை பெருகி வர வேண்டும் சொன்னாரோ, அப்படி பெருகி வரக்கூடிய மாற்றத்தை, தாக்கத்தை யார் ஏற்படுத்துவாங்க? இறைவா நற்கர்ம யோகம் உலக சமயம் என்ற என்ன சொல்றாரு? மறைவாக மாந்தர் உள்ளே அறிவாக உளனே, மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். இறைவன் தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவான். எப்போ? அது நம்முடைய கணக்கு கேட்டாது. அப்படி ஞானியின் கணக்கு கேட்டிய அளவு என்ன என்றால் 1 நூற்றாண்டுக்குள்ளாக என்று மகர்ஷி ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே 50 ஆண்டுகள் கழிந்து போனது, இனி ஒரு 50 ஆண்டுகள் இருக்கு. அதற்குள் மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே தெரியுது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பின்மை, ஒழுக்கக்கேடு, இவை எல்லாம் அழிவை நோக்கி மிக விரைவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. கலகத்தில் பிறப்பது தான் நீதி. அப்ப நீதி அங்கதான் பிறக்கும். அதனால் இன்னொரு 50 ஆண்டுகளுக்குள்ளாக நிச்சயமாக உலக சமாதானம் வந்தே தீரும். அப்படி ஒரு புனித நாளை வரவேற்போம் என்று சொல்லி, அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும், செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எல்லா இடங்கள்லையும் சொல்ற மாதிரி தவ மன்றங்கள் இந்த மாதிரியான இதுகள் மலரணுங்கய்யா. அது ஆமா, வளரணும். அதுதான் ஒரே தேர்வு. ஆமா. ஏன்னா நம்ம இது டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கோம் மக்கள். அதுதான் வந்து அது மக்கள் மேல குறையில்லைங்க ஐயா, ஆட்சி சரியில்லை. ம். முதல் தவறு ஆட்சி தான். இவங்க தானே சட்டம் போட்டு நம்மளுக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆமா. ம் ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பாங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. நன்றிம்மா. இன்று நமக்காக ஞானமும் வாழ்வும் என்ற தொகுப்பிலிருந்து அறிவாட்சி மலர்க என்ற மகரிஷியோட கவிக்கு அருமையானது ஒரு ஆழ்ந்த விளக்கம் அளித்த முதுநிலை பேராசிரியர் அவர்களை வாழ்த்திடலாம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்கள் மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரியம் பாடல் அடியன் பாடுகின்றேன். சேஷாச்சலம் ஐயா, நீங்க வந்து இது பாடுறீங்களா? பிரம்மஞான கவி பாடுறீங்களா? உலக நல வாழ்த்து கடைசியாக மைதிலி அம்மா அவர்கள் பாடட்டும். முதலில் வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனை ஓர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். சேஷாஸ்லாம் ஐயா. நானே பாடுகிறேன். பெருமையான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நல்வாழ்வை அளிக்குமை நாணவழி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கிய பாடலில் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவளின் குடும்பம் அவளின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடு இதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நில உணப்பயணத்திலே சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என வாழ்த்தி வணங்கி இன்று கூப்பி அடைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா.